ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மத்து தக்காளி கீரை சூப்பு வைக்கிறேன். அதுக்கு வந்து அரிசி முதல்ல கழுவி ஊற்றிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2வது தண்ணி களைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 3 வெங்காயம், ஓகேங்களா, 3 வெங்காயம் 4 தக்காளி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். மஞ்சத்தூள்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. ஒரு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எதுவுமே போட வேண்டியதில்லை. இதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சிடணும், ஓகேங்களா. இது வேகிற நேரம் நான் வந்து தேங்காவுக்கு வந்து தேங்காய் போடணும். தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுமாரி கட் பண்ணி போட்டு அதில் வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூளோ இல்லை வந்து மிளகாவோ பச்சை மிளகாவோ எதுவும் சேர்க்கறது கிடையாது. வெறும் மிளகு மட்டும்தான் சேர்க்குறோம். அதுக்கு வந்து அது மட்டும்தான் போடணும். மிளகு ஜீரகம் அது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு போட்டு அது வைக்கணும். ஏன்னா இப்போ வந்து வர்றதுலாம் வெயில் சீசனாக நமக்கு வந்து மிளகாத்தூள்லாம் சாப்பிட்டு வயிறெலாம் வந்து வயிறு வலிக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுங்க. இது பாருங்கள், நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகு தான் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. நமக்கு வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். மிளகு போட்டோன்னா ஜீரகம் போட்டுக்கணும். மிளகு வந்து 2 ஸ்பூனு, ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுங்க. சரி சமமாகவே போட்டுங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும், சரிங்களா. ஓகே, நான் வந்து அதை வேகிற டயத்தில் வந்து இதை அரைச்சிட்டு வந்தேன். பாருங்கள், அப்படியே தேங்காய் அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே இது நல்லா வெந்துச்சு. தண்ணியும் வந்து கலர் ஆகிடுச்சு. இப்படியே வெங்காயமும் தக்காளியும் இப்படி இருக்கிறது தான் நல்லது. அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், சரிங்களா. தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சி மிளகு ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை போட்டுக்கிறேன், ஓகேங்களா. இந்த மஞ்சத்தூள் போடலையே அப்படின்னு நினைக்காதீங்க. மஞ்சத்தூள் இதில் போட மாட்டேன், போட வேண்டாம் மஞ்சத்தூள், ஓகேங்களா. கொஞ்சம் வந்து கழுவி ஜாரை கழுவி தண்ணி வச்சுக்கணும். நம்ம இது வந்து தண்ணியாக தான் வைக்கணும், திக்காலாம் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அவ்வளோதான், தண்ணியாக தான் இருக்கணும் அது கொஞ்சம். இந்த மாதிரி வந்து கொதிக்கிற டயத்தில் நம்ம போய் கீரையை கழுவிட்டு, கீரையை ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன். ஏன்னா இது ஒரு கொதி வந்தோடனே கீரையை போட்டு இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். தாளிக்கவும் வேண்டியதில்லை. உப்பு போடணும். பாருங்க, இப்படி போட்டோன்னே இப்படி வெள்ளையாக இப்படி ஒரு மாதிரியே தெரியுதுங்களா. இதுதான் இதுக்கு வந்து இந்த கலருக்கு தான் இது வந்து நல்ல இதுவாகவே இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு நான் வந்து பார்த்து தான் உப்பு போடுவேன். சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போடுவேன், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து தான் உப்பு கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. நல்லா கொதிச்சா இந்த இதில் நல்லா கீரை கழுவி வச்சுருக்கிறேன். அரியெல்லாம் வேண்டாம், அப்படியே முழுசாகவே போடலாம். அது வெந்துருச்சுன்னா வந்து நல்லா இதுவாகிடும். நல்லா பார்த்து கழுவி வச்சுக்கிங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. தேங்காய் போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிட்டே இருங்க. ஏன்னா அது பொங்கும், அது மிளகு ஜீரகம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால அது பொங்கும். அது பொங்கி கீழே ஊற்றும். கொஞ்சம் கிட்ட நின்று சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை போடுங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்குதுங்களா, ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு வந்துருச்சு, அவ்வளோதான்.
வந்து இந்த சும்மாவையும் அப்படியே சாப்பிட்லாம், எடுத்து குடிக்கலாம். சாப்பாட்லேயும் போட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடில் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுமாரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? நமக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஓகே, மணத்து தக்காளி கீரை சூப் ரெடி. சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லோரும், சாப்பிட வாங்க. தேங்க்ஸ்.